வணக்கம். வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்புக்கு முன்பு நாம் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்பதனை பற்றி பேசியிருந்தோம். இதில் இந்த பதிப்பில் நாம் புத்தம் என்பதனை பற்றி பேசுவோம். புத்தம் என்பதற்கு தலைவன், புத்தன் தலைவன் தான். புத்தன் கொடுத்த ஒரு அருளிய கொடை, கொடுத்த என்று கூட சொல்ல முடியாது, அருளிய மிகப்பெரிய கொடை நமக்கு பௌத்த மதம். இந்த விஷயத்தில் மிக தெளிவாக தெரிவது ஒரு தலைவன் தேவை என்பதும் அந்த தலைவன் அவன் வழியில் நாம் நடப்பது என்று நடப்பதா. இது மதத்தின் வகையில் பார்க்கும் பொழுது, மதமாக பார்க்கும் பொழுது ஒரு தலைவன் என்று வைத்து வாழ்வது ஒரு விஷயம். நாம் சாதாரண மனிதர்கள் மதத்தோடு இணைந்து விட்டால் மதத்தின் வழியில் வாழ்பவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படி அல்லாமல் நாம் சாதாரண மனிதர்களாகவே வாழ்வது என்று ஒரு நிலையை எடுக்கும் பொழுது நமக்கும் ஒரு தலைவன் இருந்தால் நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட தலைவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது நம்மை போன்று, ஆனால் நாம் கடக்க இருக்கும் பாதையில் நமக்கு முன்பு நடந்து ஒரு மனிதரை நாம் தலைவனாக தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கும் நம் மேல் இருக்கும் அன்பின் காரணமாக அவர் நமக்கு வழிகாட்டும் போது நாம் ஒரு சரியான ஒரு புத்தனை பார்க்கிறோம். இந்த தலைவனுடன் இணைந்து செல்லும் பாதை என்பதுதான் புத்தத்தின் மூலமாக, புத்தன் என்று சொல்வதன் மூலமாகவும் நான் சொல்ல வரும் கருத்து. அதாவது முதலில் தலைவன் என்ற பண்புக்கு முன்பு நாம் தொண்டனாக இணைந்து பயணிப்பவர்களாக, அதாவது பின்பற்றி நடப்பவர்களாக நாம் முதலில் நம்மை மாற்றிக்கொண்டு பின்பற்றி நடப்பவர்களுக்கு கிடைக்கும் மிக மிக சிறப்பான 2 விஷயங்கள். ஒன்று, இள வயதிலேயே சரியான நல்ல பாதை நமக்கு அமைகிறது. இரண்டாவது, இள வயதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளிலிருந்து நம்மை காக்கிறது. அதாவது இந்த வழியின் மூலமாக நாம் சற்று நிழலில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறது. ஆதலால் இது மிக மிக முக்கியமாக நமக்கு ஒரு தலைவன் இருந்தால் நல்லது என்பதனை சொல்கிறேன்.